பரப்புரையில் ஈடுபட்டு வர்றோம். நாளை மாலையோட பரப்புரை ஓய போகுது. எங்களுக்கு வந்து நாளை மாலையோட பரப்புரை பணிகள் முடிஞ்சிடுது. ஆனால் திமுக அதிமுகவுக்கு நாளைக்கு மாலைக்கு பிறகு தான் வேலை ஆரம்பிக்குது. இப்போதே வந்து திமுகவும் அதிமுகவும் வாக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க. காசுங்கிறத கடந்து இப்போ ஐயா ஓஎஸ் மணியனோட தயவுல 10,000 ரூபா செக்கு மாதிரி ஒரு போலியாக ஒன்று உருவாக்கி அதை கொடுத்து வாக்கில் வைக்கிறாங்க. அதாவது நாங்கள் வந்தால் கருணத்தொகை தருவோம் அப்படிங்கிறது அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி. அந்த கருணத்தொகைக்கான டோக்கன் என்பது போல் 10,000 ரூபாய்க்கு வந்து டோக்கனு இல்லைன்னா வந்து செக்கு எல்லாத்தையும் போலியாக தயாரித்து இப்போ அதிமுக வந்து விற்பனை பண்ணுது. அதே போல் திமுக சார்பிலையும் காசு கொடுக்கப்படுது. ஜனநாயகத்தில் வந்து மிக மோசமான நிலை. ஜனநாயகத்தில் வந்து மக்களாட்சி நாட்டில் ஒரு ஆட்சியாளனோட கொடுமையை விட மோசமானது மக்களோட அறியாமை. அந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு பணம் கொடுத்து, காசு கொடுத்து, டோக்கன் கொடுத்து, கூப்பன் கொடுத்து, பரிசு பொருள் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி இதை தீர்க்க வாக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்டு நிற்கிறோம். வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிதமிஞ்சிய அளவில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது. தொகுதிக்குள்ளே வர்றப்ப வந்து ஒரு 2-3 கிராமங்களில் தண்ணீர் சிக்கல் இருக்குது அப்படின்னு நினச்சோம், துளசாபுரம் போன்ற கிராமங்களில். ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலேயும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க தண்ணீர் சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே மழைப்பொழிவு இல்லையான்னு கேட்டால் மழைப்பொழிவு இருக்குது. நாம் வாழக்கூடிய இந்த பூமி பந்தில் சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு வந்து 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். அதே நேரத்தில் வேதாரண்யம் தொகுதியோட சராசரி மழைப்பொழிவு வந்து 1500 மில்லிமீட்டர். இந்த மழைநீரை வந்து ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள், ஆறுகள்னு அதை சேமிச்சிருந்தாலே இங்கே வந்து முப்போகம் விவசாயம் பண்ணலாம், தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத வாழ முடியும். ஆனால் ஏரியா இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், வாய்க்காலாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து தூர்வாரப்படலை, எங்கேயுமே வந்து அந்த வெங்காய தாமரை அகற்றப்படலை. அதன் வெளிப்பாடாக வந்து முழுமையான கொள்ளளவு இல்லை. நிலத்தடி மட்டம் வந்து உப்பு நீராக மாறிடுச்சு. அதை நன்னீராக மாற்றுவதற்கான எந்த வேலையும் செய்யலை. அதாவது தண்ணியை சேமிக்கணுங்கிறதுக்கான எந்த வேலையும் செய்யலை. ஒரு பக்கம் வந்து இறால் பண்ணைகள் அதை வச்சு இந்த நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தண்ணீர் வந்து வேதாரண்யத்தில் மிகப்பெரிய சந்தை பொருளாக இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் மாற்றான அரசியலை வச்சு பரப்புரை செய்கிறோம். மக்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து வர்றாங்க. மக்கள் வந்து நம்பிக்கையை தர்றாங்க. அவங்களுக்கான அரசியல் இதுன்னு அவங்க உணர்றாங்க. இப்போ திமுகவோ அதிமுகவோ போகிறப்ப அவங்க அதிமுக காசு கொடுத்து வாக்களை பெற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு பொதுவான மக்கள், நாம் தமிழர் கட்சியில் இல்லாத பொதுவான மக்கள் வந்து அவங்க காசு கொடுத்து, பணம் கொடுத்து, அது மட்டும் இல்லாத சில இடங்களில் வந்து வெள்ளரிக்காய் கொடுத்து, இல்லை முந்திரி பழம் கொடுத்து ஏன் தர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளால் இந்த பணியை செய்ய முடியல, அவங்க செய்கிறாங்க, அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்வோம் அப்படின்னு மக்களே காசு கொடுத்து பெரிய அளவில் ஆதரவு தர்றாங்க. பெரிய உத்வேகமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. இந்த களத்தில் வெற்றி பெறுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய இந்த 1.5 நாளையும் வீரியமாக பரப்புரை பண்ணி இந்த களத்தில் வந்து முன்னோக்கி பாஞ்சு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம்.